கமர்தீனோட அக்கா வந்துட்டாங்க. அக்கா வந்து தனியா கூட்டிட்டு போய் பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "டேய் திவ்யா கூட எதுக்குடா அப்படி சண்டை போட்ட?" அப்படின்னோனே, "ஏன் அது தப்பா போயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "இல்ல உன் வார்த்தைகள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. மைண்ட் யுவர் லாங்குவேஜ். கொஞ்சம் பார்த்து பேசு. எல்லாமே நீ ரொம்ப தப்பு தப்பா பேசுற." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா என்ன கேட்குறாங்கன்னா, "பிபி வீட்டுக்கு நீ முதல்ல எதுக்கு வந்திருக்க? அத கொஞ்சம் சொல்லு." அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கமர்தீன் அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாரு. "லைஃப் டிசைட் பண்ற பிளேஸாடா இது. அதெல்லாம் வெளியில போய் பார்த்துக்கலாம். என்ன வேணுமோ வெளியில போய் பார்த்துக்கலாம். இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்திருக்க? உனக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும்னு நினச்சி தானே நீ வந்திருக்க. வெளியில் போய் நம்ம தலை நிமிர்ந்து நடக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டைமில் ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. உடனே ஃப்ரெண்டு கிட்ட அவங்க அக்கா சொல்கிறாங்க, "கொஞ்சம் பொறுப்பா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், இல்லைனா எனக்கு மறந்து போயிடும்." அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு, "டேய் சோஷியல் மீடியாலலாம் ஏதாவது ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களான்னு?" கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்துட்டு, "இல்ல" அப்படின்னு, "அதெல்லாம் சொல்ல முடியாது." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து திவ்யா கிட்ட, "நான் போட்ட சண்டை நல்லா இல்லையா?" அப்படின்னு திருப்பவும் கேட்குறாங்க. உடனே, அதெல்லாம் நீ வார்த்தையெல்லாம் பார்த்தா விடுற. பாரு எப்படி சண்டை போடுறா பார்த்தியா? நிறைய சண்டை போடுறா, எல்லாமே பண்ணுறா. ஆனால் எங்கேயுமே வார்த்தை விடவே மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்புறம், "நீ ஒர்க் அவுட் பண்ணுற, நல்லா இருக்கு. தனியாக ஒர்க் அவுட் பண்ணு. நிறைய கல் அது இதுன்னு ஒன்னொன்னையா தூக்கிட்டு இருக்க. எல்லாத்தையுமே பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறமா அவங்க அக்காட்டேருந்து ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிட்டு, "உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வேண்டாமாடா? நீ பேசுகிறதெல்லாம் ஒரு வரமுறை இல்லாமலே இருக்குது. கேமில் ஃபோக்கஸ் பண்ணு. நீ மாறுவேன்னு உன்னை நம்பி உனக்கு ஓட் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு நீ ஏதாச்சும் கொடுக்கணும்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "உனக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்குல்ல." அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் பிக் பாஸ் தடுத்து நிறுத்துறாரு. மிக்ஸ்டு ரிவ்யூஸ், ஆடியன்ஸ் அதெல்லாம் பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்புறம், "அரோராக்கு நீ ஸ்பேஸ் கொடுக்காத. அரோரா கொடுக்குற எந்த அட்வைஸையும் நீ நம்பாத. அப்புறம் சண்டை போடுறது பொண்ணுங்க கிட்ட பார்த்து வார்த்தை விடணுன்னே திவ்யா கிட்ட சண்டையான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து, "நீ கானா வினோத் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவர் கூடயே இரு. முக்கியமாக அரோரா பேச்சை எதையுமே நம்பாத. வெல்விஷர்னு உனக்கு கொடுக்குற அட்வைஸ் எதையுமே நம்பாத." அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதே மாதிரி அப்படி செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.